ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பால் சுண்டக்காய், அதாவது பச்சை சுண்டக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சுண்டக்காவை வச்சு தான் நம்ம புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு சிலர் சுண்டக்காய் வத்தலில் புளிக்குழம்பு செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி இந்த பச்சை சுண்டக்காயில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். புளிக்குழம்புல நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயமும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி சுண்டக்காவெல்லாம் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்குங்க. நான் நசுக்கி எடுத்து வச்சுட்டேன். சுண்டக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க. கால்சியம், ஐரன்லாம் இதில் ஜாஸ்தியாகவே இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது இதை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி இதில் வயிறு புண்ணெல்லாமும் அப்புறம் இந்த பூச்செல்லாம் சாகுன்ட்டும் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வயிற்றில் பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்கலாம் சுண்டக்காவை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது பாருங்கள், நசுக்கி நான் ஆட் பண்ணிட்டேன். இதுவும் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். சுகர் இருக்கவங்கலாம் இதை எடுத்தால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த சுண்டக்காய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்ட பிறகு கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. காஞ்ச சுண்டக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த காஞ்ச சுண்டக்காவை வறுத்து சால்ட் போட்டு அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். அந்த காஞ்ச சுண்டக்காவை எடுக்கும் போது சளியெல்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆயாச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள். இப்போ இதெல்லாம் இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மசாலாவும் ஓரளவுக்கு இதில் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்ட பிறகு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே புளிக்குழம்பு செய்யும் போது புளி மட்டும் கரைச்சி அதை ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இந்த புளி ஒரு கொதி வரட்டும். நான் தண்ணி இப்போ ஆட் பண்ணல. இதெல்லாம் நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க, கொதி வரட்டும். இப்போ புளி தண்ணி ஊற்றுனதெல்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை கொஞ்சம் கலரி விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு கப்பளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கப்பளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க. தண்ணி எப்பயுமே புளிக்குழம்புல அதிகமாகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியாக தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து அதனோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த புளிக்குழம்போடு ஆட் பண்ணிவிடுங்க. திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதில் எதுவும் ஆட் பண்ணல. 10 to 15 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ 10 to 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இதை இன்னொரு டைம் நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா சுடசாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்தல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புல கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுண்டக்காய் புளிக்குழம்பு தயாராகியாச்சு. நல்லா திக்காக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
சுவையான சுண்டக்காய் புளிக்குழம்பு தயாராகியாச்சுங்க. இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பை நீங்கள் 3 நாள் வெளியே வச்சிங்கனாலும் ஸ்பாயில் ஆகாது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.